ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த இலைக்கோசு கடலைப்பருப்பு கறி தான் நான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நிறைய தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு. இதுக்கு பட்டை லவங்கம் தேவைப்படாது. முதல்ல வந்து நம்ம பருப்பு நல்லா வேக அடிச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட வேக அடித்த பருப்பும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். தாளிச்சிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். பதுங்கிடுச்சு. இப்போ நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பொடி நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு வேக வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம 2 விசில் வச்சுக்கலாம். விசில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இலைக்கோசு கடலைப்பருப்பு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.